தமிழ் சினிமாவில் இப்போ புதுசாக ஒரு மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் உருவாகிட்டு இருக்காரு. அது வேற யாரும் கிடையாது, சாய் அபேங்கர் தான். யார் இந்த சாய் அபேங்கர் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் சினிமாவுடைய ஃபேமஸ் சிங்கர்ஸான திப்பு அண்ட் ஹரிணியோடைய மகன் தான் இந்த சாய் அபேங்கர் அப்படிங்கிறவர். ஆல்ரெடி சாய் அபேங்கரை ஆடியன்ஸான உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சினிமா அப்படிங்கிறத தாண்டி இண்டிபெண்ட் மியூசிக் ஆர்டிஸ்டாகவே கட்சி சேர ஆசை கூட, சித்திரபுத்ரி இந்த மாதிரியான சாங்ஸ்லாம் பேக் டு பேக் ரிலீஸ் பண்ணி இந்த சாங் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய ஹிட்டு. யூத் மத்தியில் நல்ல ஒரு சென்சேஷனாக இருக்கா. இந்த ஒரு ஃபேம் அண்ட் பாப்புலாரிட்டியை வச்சே இவருக்கு சினிமாவில் பட வாய்ப்புகளும் அடுத்தடுத்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி கிடைச்சிருச்சு. இப்படி சாய் அபேங்கரை பற்றி பாசிட்டிவாக இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, அதே மாதிரி இன்னொரு பக்கம் சாய் அபேங்கரை பற்றி நெகட்டிவாகவும் கான்ட்ரவர்ஷியலாகவும் தற்போதைக்கு நிறைய விஷயங்கள் வந்து போய்கிட்டு இருக்கு. ஒரு டிபேட்டே போகுது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் இன்னும் மியூசிக் பண்ணி தமிழ் சினிமாவில் ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகலை, அந்த சாங்ஸ் பெருசாக ஹிட் ஆகலை. அதுக்குள்ளே வரிசை 8 படங்கள் எப்படி ஒரு கையில் வச்சுருக்காரு. அந்த 8 படங்களில் முக்காவாசி படங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹீரோக்களுடைய படங்கள், பெரிய ப்ராஜெக்ட். இது எப்படி சாத்தியமாகும்? ஏன்னா ஏஆர் ரகுமான் ஆகட்டும், அனிருத் ஆகட்டும், இன்னும் பல பேர்லாம் வந்து ஹிட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகாத ஒருத்தருக்கு எப்படி இப்படிலாம் அமையுது? இவர் வந்து டேலண்ட் அப்படிங்கிறத தாண்டி இவர் ஒரு நெப்போட்டிசம் ப்ராடக்ட்டு, நெப்போ கிட்டு. இவருக்கு கிடைச்ச வாய்ப்புகள் எல்லாமே டேலண்ட்டுக்காக கிடைச்சது கிடையாது, பிஆர் ஒர்க்கு, இன்ஃப்ளூயன்ஸ் மூலயமா கிடைச்சது. தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட டேலண்டான மியூசிக் டைரக்டர்லாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத வாய்ப்பு ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகாத இவருக்கு கிடைக்குது. இதெல்லாம் ஃபேர் கிடையாது, அன்ஃபேரு, அப்படி இப்படின்ட்டு ஏகப்பட்ட டிபேட்டுகள், ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு சோஷியல் மீடியாவில். இவர் மியூசிக் டைரக்டராக கமிட்டாக இருக்கிற அந்த 8 படங்கள் என்னென்னு பார்த்தோம்னா, லோகேஷ் கனகராஜ் ப்ரொடக்ஷனில் லாரன்ஸ் நடிக்கிற பென்ஸு, பிரதீப் ரங்கநாதனுடைய டியூடு, ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனில் சூர்யா நடிக்கிற கருப்பு, கார்த்தியோட மார்ஷல், STR 49, SK24, அடுத்து பல்ட்டிங்கிற ஒரு மலையாள படம். இது எல்லாத்தையும் விட பெரிய படம், பெரிய ப்ராஜெக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அட்லி டைரக்ஷனில் அல்லு அர்ஜுன் நடிக்கிற அந்த படம் தான். பட்ஜெட்டே கிட்டத்தட்ட 500 கோடி 600 கோடிக்கு மேலே அப்படின்லாம் சொல்கிறாங்க. இவருக்கு மட்டும் எப்படி இது சாத்தியமாச்சு? இன்னும் மியூசிக் பண்ணி ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகலை, அதுக்குள்ளே இவ்வளோ படங்கள், பெரிய பெரிய ஹீரோக்களுடைய படங்கள். இது உண்மையிலேயே ஒரு திறமை கிடைச்சது தானா, இல்லை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நெப்போட்டிசம் பண்ணி தான் அந்த வாய்ப்புகளை இவர் வாங்கினாரா? இதை பற்றி தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற விஷயம் இன்ஃப்ளூயன்ஸ். சாய் அபேங்கருடைய திறமைக்காக அவருடைய ஆல்பம் பாட்டெலாம் ஹிட் ஆச்சு, பயங்கர ரீச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அவருடைய திறமைக்காக கிடைச்ச படம் ஒரு 2 படம், அட்லீஸ்ட் ஒரு 3 படம் கூட வச்சுக்கலாம். ஆனால் 8 படங்கள் அவர் சைன் பண்ணியிருக்காரு, புக் பண்ணியிருக்காங்க. அந்த 8 படங்களுமே பெரிய பெரிய படங்கள்னு பார்க்கும்போது திறமையும் தாண்டி அதில் ஒரு விதமான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல மறுக்கவே முடியாது. கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஆனால் அது பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸா இல்லை நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வியே. அது நான் இன்ஃப்ளூயன்ஸ்லேயே பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸை பற்றி பார்த்துருவோம். நம்ம அன்றாட வாழ்க்கையோட கனெக்ட் ஆகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போது நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேட்ரிங் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஆட்கள்லாம் சேர்த்துக்கிட்டு பக்கா செட்டப்போட ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்த உடனே பல்கான பெரிய பெரிய ஆர்டர்ஸ்லாம் நமக்கு வந்து கிடைக்காது. வெயிட் பண்ணணும். கண்டிப்பாக யாராக இருந்தாலும் எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் எடுத்த உடனெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாலாம் இது பண்ண முடியாது. ஸோ வெயிட் பண்ணி நமக்கு தெரிஞ்ச சர்க்கிள், நம்ம ஃப்ரெண்ட்ஸு, இவங்கக்கிட்ட நம்மளே வந்து சொல்லுவோம், இந்த மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்டா, உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் ஏதாவது இருந்தால் சொல்லு, நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அது மூலயமா நம்ம க்ளோசஸ்ட்டு சர்க்கிளில் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நமக்கு ஏதாவது ஒரு ஆர்டர் வந்து கொடுப்பாங்க. நம்ம ஃப்ரெண்டு மூலயமா கிடைக்கிற அந்த வாய்ப்புங்கிறது ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். கிடைக்கிற அந்த வாய்ப்பில் நம்மளுடைய முழு திறமையையும் காமிச்சாகணும். நம்ம ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால அவனுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் பல பேர் வருவாங்க, அவனுடைய ரிலேட்டிவ்ஸ் பல பேர் வருவாங்க. நம்ம முழு திறமையும் காமிச்சு சமையல் அடித்து தூள் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இடத்துல விசாரிப்பாங்க, யாருப்பா அது கேட்ரிங்கு, சூப்பராக இருந்துச்சு, சாப்பாடெலாம் நல்லா பண்ணியிருக்காங்களே அப்படின்ட்டு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃப்ரெண்டு நம்மளை பற்றி விசாரிக்கிறவங்க கிட்ட சொல்லுவான், இந்த மாதிரி என்னுடைய ஃப்ரெண்டு தான், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் கேட்ரிங்கு, நல்லா பண்ணுவான் அப்படின்ட்டு. என்ன தான் நம்ம ஃப்ரெண்டு நம்மளை பற்றி பாசிட்டிவான நோட்டு கொடுத்தாலுமே அங்கே விசாரிக்கிறவங்க நம்மளுடைய சமையலை சாப்பிட்ருப்பாங்க, நம்ம டேஸ்ட்டில் வந்து இம்ப்ரெஸ் ஆகிருப்பாங்க. அதனால தான் வந்து கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு எண்ணம் வரும், நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்ததுன்னா இந்த கேட்ரிங்கை புக் பண்ணலாம், நல்லா பண்ணுறாங்க, டேஸ்ட்லாம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு. இது மூலயமா ஃபியூச்சரில் சில ஆர்டர்கள் கிடைக்கும். என்னதான் நம்ம ஃப்ரெண்டு நம்மளை பற்றி நல்லா சொல்லியிருந்தாலும் அங்கே விசாரித்தவங்க எல்லாருமே நம்ம சமையலை சாப்பிட்ருப்பாங்க, நம்ம திறமையை பார்த்துருப்பாங்க, இவங்களுக்கு நம்ம ஆர்டர் கொடுக்கலாம், நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு நம்பி தான் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ். ஆனால் நம்ம இசை ஞானி இளையராஜா அவர்களுக்கு இசையில் ஒரு எவ்வளோ பெரிய ஆள், அவருக்கே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் மூலயமா தான் ஒரு முக்கியமான படத்துடைய வாய்ப்பே கிடச்சிருக்கு. இளையராஜா அன்னக்கிளிங்கிற படம் மூலயமா தான் தமிழ் சினிமாவில் 1976 பார்த்தீங்கன்னா அறிமுகமாகறாரு.
அன்னக்கிளி, பாலூர்த்தி வளர்த்த கிளி, உறவாடும் நெஞ்சம், பத்ரகாளி, தீபம் இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் தொடர்ந்து மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. என்னதான் இந்த மாதிரி படங்களுக்கு மியூசிக் பண்ணாலுமே பெரிய டைரக்டருக்கு கூட ஒர்க் பண்ற அந்த வாய்ப்பு, பெரிய ஹீரோக்கள் படத்துக்கு மியூசிக் பண்ற அந்த வாய்ப்புலாம் கொஞ்சம் அவருக்கு கம்மியாக தான் இருக்குது. அன்னைக்கு காலகட்டத்தில் ஏகப்பட்ட டாப் டைரக்டர்ஸ்லாம் இருந்தாங்க. அதில் ஒருத்தர் சொல்ல போனால் டைரக்டர் ஸ்ரீதரை சொல்லலாம். ஸ்ரீதர் அப்படின்னாலே தமிழ் சினிமாவில் பயங்கரமாக ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. அவ்வளோ பெரிய டைரக்டர். எம்ஜிஆர் கூடவும் சரி, சிவாஜி கூடவும் சரி நிறையா படங்கள் பண்ணியிருக்காரு. அவர் பண்ணாத டாப் ஹீரோஸே கிடையாது. அவ்வளோ பெரிய ஒரு டைரக்டர் பி வாசு இருக்கார்ல அவர், அதுக்கப்புறம் ஆக்டர் சந்தான பாரதி இருக்கார்ல, சந்தான பாரதியே நிறைய பேருக்கு ஆக்டராக தான் தெரியும். அவர் ஒரு நல்ல டைரக்டரும் கூட, நிறைய நல்ல படங்கள்லாம் கொடுத்துருக்காரு. இவங்க 2 பேருமே டைரக்டர் ஸ்ரீதர் கிட்ட தான் அந்த காலகட்டத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி இளையராஜா அவர்களுடைய தம்பியான கங்கை அமரனும் சந்தான பாரதி அவர்களும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. இவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுனாலே கங்கை அமரன் பார்த்தீங்கன்னா சந்தான பாரதி அவர்கள்கிட்ட இந்த மாதிரி உங்கள் டேரக்டர் ஸ்ரீதர் சார் கிட்ட நம்ம மனனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், நல்லா மியூசிக்லாம் பண்ணுவாப்பில், ஏதாவது சான்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அப்ரோச் பண்ணியிருக்காரு. அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி சினிமாவில் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தெரிஞ்சவங்கலாம் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் சான்ஸ் கேட்குறது, அவங்க மூலயமா அப்ரோச் பண்ணுறது, இதெல்லாம் காலங்காலமாக எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது தப்புன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா நம்ம பெருசாக வளராத எதுவுமே சாதிக்காத காலகட்டத்தில் நமக்கு என்னதான் ஒரு விஷயத்தில் திறமை இருந்தாலுமே வாய்ப்பு நம்மளை தேடி வராது, நாம் தான் வாய்ப்பை தேடி போகணும். அதே காலகட்டத்தில் தான் இளையராஜா அவர்கள் இசையமைக்க பாரதி ராஜாவுடைய முதல் படமான 16 வயது நிலை படம் ரிலீஸ் ஆகுது. படம் பிளாக் பஸ்டர் ஹிட்டு. அதுலேயும் சாங்ஸ் தான் படத்தில் பயங்கரமான அல்டிமேட்டு. பட்டி தொட்டி ஃபுல்லாக 16 வயது நிலை படத்துடைய சாங்ஸ் தான். அதுக்கு முன்னாடியே இளையராஜா சில படங்களுக்கு இசையமைச்சிருந்தாலுமே இந்த 16 வயது நிலை படம் தான் ஃபேன்ஸ் மத்தியிலையும் சரி, இண்டஸ்ட்ரியிலையும் சரி, எங்கே பார்த்தாலும் இளையராஜா இளையராஜா இளையராஜான்ட்டு எல்லாருக்கிட்டையுமே இந்த படம் தான் இளையராஜா அவர்களை கொண்டு போய் சேர்க்குது. அப்பேற்பட்ட ஹிட்டு. இளையராஜா மேலே ஒரு கிரேஸே உண்டாகுது. சந்தான பாரதியும் கங்கை அமரனும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. கங்கை அமரன் தான் அண்ணனுக்காக சான்ஸ் கேட்குறாரு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி பி வாசுக்கும் சரி சந்தான பாரதிக்கும் சரி இந்த 16 வயது நிலை படத்தை பார்த்ததுக்கப்புறம் அவங்களே இளையராஜா மேலே பயங்கரமான கிரேஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ திறமைசாலியாக இவர், இவ்வளோ நல்லா மியூசிக் பண்ணுறாரு, நம்ம டைரக்டர் படத்தில் இவர் எப்படியாச்சும் கொண்டு வந்துடணும் அப்படின்னு அப்போ தான் பிளான் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் தான் டைரக்டர் ஸ்ரீதர் என்ன பண்ணுறாருன்னா கமலஹாசன் அண்ட் ரஜினிகாந்தை வச்சு இளமை ஊஞ்சல் ஆடுதுங்கிற படத்தை பிளான் பண்ணுறாரு. அந்த படத்துக்கு இனிஷியலாக மியூசிக் பண்ணுறதா இருந்தது எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் தான். ஏன்னா அன்னைக்கு டேட்டில் அவர் தான் டாப் மோஸ்ட் நம்பர் 1 மியூசிக் டைரக்டர். ஸ்ரீதர் அவர்களும் எந்த படம் பண்ணாலும் எம்எஸ்வி அவர்கள் கூட தான் பண்ணுவார். அவ்வளோ க்ளோஸ் 2 பேரும். அப்படியே இந்த பக்கம் என்னென்னா பி வாசுவும் சந்தான பாரதியும் டைரக்டர் ஸ்ரீதர் கிட்ட இளையராஜா அவர்களை பற்றி சொல்கிறாங்க. இந்த மாதிரி இளையராஜான்னு ஒரு மியூசிக் டைரக்டர் புதுசாக வந்திருக்காரு, இந்தந்த படங்கள்லாம் மியூசிக் பண்ணியிருக்காரு, சமீபத்தில் கூட 16 வயது நிலைங்கிற படம் ரிலீஸ் ஆகி பயங்கரமான ஹிட்டு, இவரை நம்ம படத்துக்கு யூஸ் பண்ணிட்டா நல்லாயிருக்கும் சார், நல்லா பண்ணுவார், நல்ல டேலண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் டைரக்டர் ஸ்ரீதர் முடியவே முடியாதுன்னு மறுத்திருக்காரு. பாரதிகள் அந்த நேரத்தில் எங்களுக்கு 16 வயது நிலைன்னு ஒரு படம் எங்களை எல்லாம் வேற ஒரு உலகத்துக்கு கொண்டு போயிடுச்சு. மெஸ்மரைஸ் பண்ண படம் 16 வயது நிலை. எங்களை அப்படியே ஹாண்ட் பண்ண ஒரு மியூசிக் டைரக்டர் இளையராஜா. மியூசிக் என்ன அப்படின்னா இளையராஜா இருந்தால் நல்லாயிருக்கும். நான் இதெல்லாம் ரொம்ப எனக்கு ஒரு என்ன சொல்கிறது தெரியல, பேசாமல் போயிடுங்க. நான் இத்தனை வருஷமாக எம்எஸ்வி அவர்கள் கூட தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், அவரை எப்படியா மாற்ற முடியும் அப்படின்ட்டு அவர் முடியவே முடியாதுன்னு மறுத்துருக்காரு. இவங்களும் எவ்வளோ போராடி பார்த்துருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் பயங்கரமாக டென்ஷன் ஆகி எனக்கே நீங்கள் சஜஷன் சொல்கிற அளவுக்கு வந்துட்டிங்களா, நான் கூப்பிட்ற வரைக்கும் இந்த பக்கமே உங்களை பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு அவங்க 2 பேரையும் விரட்டியே விட்டுருக்காரு. இந்த படத்தில் உங்களுக்கு ஒரு சேஞ்ச் இருக்கும் சார், நீங்கள் இன்னொரு புது ஃப்ரெஷ் யூனிட்டோட ஒர்க் பண்ணுறீங்க சார், அதில் தான் சார் நாங்கள் சொல்கிறோம் கூப்பிட்ற வரைக்கும் நீங்கள் 2 பேர் வரக்கூடாது, போங்க முடிஞ்சது போயிடு. அதுக்கப்புறம் சினிமா இண்டஸ்ட்ரியிலே ஸ்ரீதர் அவர்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களில் நிறைய பேர் இளையராஜா அவர்களை பற்றி நிறைய பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு நபர்னு பார்க்கும்போது அந்த காலத்தில் ஃபேமஸான நடிகர் ப்ளஸ் தயாரிப்பாளரான பாலாஜி அவர்கள். பாலாஜி அவர்கள் டைரெக்டாகவே ஸ்ரீதர் அவர்களை கான்டாக்ட் பண்ணி அடுத்ததாக கமலையும் ரஜினியும் வச்சு இந்த மாதிரி இளமை ஊஞ்சல் ஆடுதுன்னு படம் பண்ணுறீங்களாமே, கேள்விப்பட்டேன், இளையராஜா நல்ல டேலண்டட் யங்ஸ்டரு, இப்போ நல்லா வந்துக்கிட்டு இருக்காரு, நான் யாரையும் வேணான்னு சொல்லலை, ஆனால் இந்த படத்துக்கு இளையராஜாவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், புது யூனிட் கூட ஒர்க் பண்ண மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு இளையராஜா அவர்கள் மியூசிக் பண்ண தீபம் படத்துலேருந்து பூவிலி வாசலிலே அப்படிங்கிற சாங்கை ஸ்ரீதர் அவர்களுக்கு பாலாஜி அவர்கள் அமைச்சிருக்காரு. ராஜா, இந்த காம்பவுண்டுக்கு நீ வர்றதுக்கு இந்த 2 பசங்க தான் காரணம், இவங்களை நான் ஒரு வாரம் துரத்தி விட்டுட்டேன் அப்படின்னா ஒரு கேசட் அனுப்புறேன், நீ கேளு, ஒரு பையன் மியூசிக் போட்டிருக்கான், நீ கேளு, எப்படி இருக்குன்னு கேளு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, யாரையும் வேணான்னு சொல்லலை, பட் இந்த ஒரு பாட்டை மட்டும் நீ கேளு அப்படின்ட்டு ஒரு பாட்டு அமைச்சிருக்காரு. தீபம்ல இருந்து பூவிழி வாசலில் யாரடி வந்தது கிளியே கிளியே அந்த பாட்டு அமைச்சிருக்காரு. அதான் இவர் அந்த பாட்டை கேட்டுட்டு உடனே ஃபிக்ஸ் பண்ணிட்டார்,
எங்களுக்கு சொல்லாமலேயே, ஏன்னா எங்களுக்கு அது கனெக்ஷன் இருக்குன்னு அவர் நினைக்கல. டைரக்டர் ஸ்ரீதர் எப்படின்னா, அவர் ஒர்க் பண்ணுறது அவருடைய படங்களை தாண்டி வெளிப்படங்கள், அதாவது அடுத்தவங்களுடைய படங்கள்லாம் பெருசாக பார்க்க மாட்டார். ரொம்ப ரேரான சில பேருடைய படங்கள் மட்டும்தான் பார்ப்பார். அதனாலே இண்டஸ்ட்ரியில் புதுசாக இவங்க வராங்க, இவர் ரைஸ் ஆகிட்டு இருக்காரு அப்படிங்கிற எதுவுமே பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியாது. இளையராஜான்னு புதுசாக ஒரு மியூசிக் டைரக்டர் வந்திருக்காரு, அவர் இந்தந்த படத்துக்குலாம் மியூசிக் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயமே டைரக்டர் ஸ்ரீதருக்கு ரொம்ப லேட்டராக தான் தெரிய வருது. இவரை பற்றி அவர்கிட்ட நிறைய பேர் பாசிட்டிவாக சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் வச்சு தான் இளையராஜாங்கிற நபரை பற்றி அவர் முழுசாக தெரிஞ்சுக்கிறாரு. பாலாஜி அவர்கள் அனுப்பின அந்த பூவிலி வாசலிலே அந்த சாங்கை கேட்டு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. சரி, இவ்வளோ பேர் இளையராஜாவை பற்றி இவ்வளோ பாசிட்டிவான நோட்லாம் கொடுக்குறாங்களே, சரி நம்ம ஏன் இந்த படத்துக்கு இளையராஜாவை மியூசிக் டைரக்டராக போட்டு ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி தான் ஃபைனலாக இளமை ஊஞ்சல் ஆடுது படத்துக்கு மியூசிக் பண்ணுற அந்த வாய்ப்பை வந்து இளையராஜாவுக்கு கொடுக்குறாரு டைரக்டர் ஸ்ரீதர். இசையில் அவ்வளோ திறமசாலி, இசைஞானின்னு அழைக்கப்படுற இளையராஜாவுக்கே ஒரு பெரிய டைரக்டர் படம் ஆரம்ப காலத்தில் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ பேருடைய இன்ஃப்ளூயன்ஸு, ரெக்கமெண்டேஷன்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. ஆனால் இது எல்லாமே ஒரு வகையான பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். டைரக்டர் ஸ்ரீதர்கிட்டே இளையராஜாவை பற்றி அவ்வளோ பாசிட்டிவாக நிறைய பேர்லாம் சொன்னாங்கல்ல, அவங்களுக்கும் இளையராஜாவுக்கும் நல்ல க்ளோஸான ரிலேஷன்ஷிப் இருக்குது, இல்லை இவங்க இளையராஜாவை பற்றி பாசிட்டிவாக சொல்கிறதுனால அவங்களுக்கு ஏதாவது சுயலாபம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் யாருமே நினச்சி சொன்னதில்லை. அப்படி இருந்தும் ஏன் இளையராஜாவை பற்றி இவ்வளோ பாசிட்டிவாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான் காரணம், பிகாஸ் ஆஃப் ஹிஸ் டேலண்ட். நிறைய பெரியவங்க சொல்லுவாங்க, ஒரு விஷயத்தில் ஒருத்தருக்கு அபரிவிதமான திறமை இருக்குது, அதுக்கேற்ற உழைப்பு இருக்குது, அதுக்கேற்ற முயற்சி இருக்குது அப்படின்னா யார் மூலயமா வச்சு ஏதாவது ஒரு கதவுகள் திறக்கும் அவங்களுக்காக அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு விஷயமாக தான் இதை நம்ம பார்க்கணும். இளையராஜாவுக்கு அத்தனை பேர் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இளையராஜாங்கிற தனிநபருக்காக அதை அவங்க பண்ணலை, இளையராஜா கிட்ட இருக்கிற அந்த டேலண்ட்டுக்காக அவங்க பண்ணியிருக்காங்க. இதுதான் பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது. இது மாதிரி பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் சினிமாவிலே நிறைய நடந்திருக்கு. உதாரணத்துக்கு நடிகர் சந்தானம் எடுத்துக்கலாம். சந்தானம் வந்து சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடி விஜய் டிவியில் அந்த லுல்லு சபா அப்படிங்கிற ப்ரோக்ராமில் தான் பார்த்தீங்கன்னா மூவிஸ் எல்லாம் ஸ்பூஃப் பண்ணி அதில் தான் நடிச்சிட்டு இருந்தார். அவர்கிட்ட ஒரு திறமை இருக்குது, ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது அப்படிங்கிறத ரெக்கக்னைஸ் பண்ணி தான் சிம்பு வந்து மன்மதன் படத்தில் அந்த ஃப்ரெண்டு கேரக்டரை வந்து சந்தானத்துக்கு கொடுத்தாரு. ஆனால் அந்த வாய்ப்பை சந்தானம் ரொம்ப அழகாக பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் சந்தானத்துடைய வளர்ச்சியை யாராலையுமே தடுக்க முடியல. மிகப்பெரிய ஒரு காமெடினா தமிழ் சினிமாவிலே ஒரு ரவுண்டு வந்தார். இன்றைக்கி ஒரு காமெடி ஹீரோவாகவே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு. சிவகார்த்திகேயனே இதே மாதிரி தான் விஜய் டிவியில் கலக்க போகுது யார் ஷோவில் கலந்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் விஜய் டிவிலேயே ஆங்கரிங் பண்ணிட்டு இருந்தார். தனுஷ் நடித்த 3 படத்தில் ஃப்ரெண்டு கேரக்டருக்கு சிவகார்த்திகேயனுக்கு வாய்ப்பு கொடுத்து தனுஷ் வந்து நடிக்க வைக்கிறாரு. 3 படத்துக்கு முன்னாடியே மெரினா படம் மூலயமா தமிழ் சினிமாவில் சிவகார்த்திகேயன் அறிமுகம் ஆயிடுறாரு. என்னதான் இருந்தாலும் மெரினா படம் மூலயமா ஒரு கிடைச்ச அப்ரிசியேஷனை விட 3 படத்தில் தனுஷ் கூட சேர்ந்து நடித்ததுக்கு அப்புறமா தான் நிறைய அப்ரிசியேஷன் அண்ட் ரீச் வந்து சிவகார்த்திகேயன் கிடைக்குது. அதுக்கப்புறம் மனங்கொத்தி பறவை நடிக்கிறாரு, கேடி பில்லா கில்லாட்ரங்கா நடிக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் தனுஷ் அவருடைய ஓன் ப்ரொடக்ஷனில் சிவகார்த்திகேயனை வச்சு எதிர்நீச்சல் அப்படிங்கிற ஒரு படத்தை தயாரிக்கிறாரு. அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. இந்த ஒரு படம் சிவகார்த்திகேயனுடைய கெரியரில் ஃபஸ்ட்டு ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூவாக அமையுது அப்படின்னு சொல்லலாம். தனுஷ் மாதிரி ஒரு பெரிய நடிகர் ப்ரொடியூஸ் பண்ணி அனிருத் மியூசிக் பண்ணி சாங்ஸும் ஹிட்டு, படமும் ஹிட்டுன்னும் போது ஆடியன்ஸ் மத்தியிலேருந்து ஒரு மிகப்பெரிய அளவில் அட்டென்ஷனும் ரீச்சும் சிவகார்த்திகேயனுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் தொடர் வெற்றி படங்கள்லாம் கொடுத்து இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஹீரோவாக சிவகார்த்திகேயன் வளர்ந்துட்டார். அதுக்கு அவருடைய தனித்திறமையும் ஒரு காரணம். என்னதான் இருந்தாலும் பெருசாக ஒருத்தர் சாதிக்காத, ப்ரூவ் பண்ணாத ஒரு டயத்தில் அவங்கக்கிட்ட ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது, திறமை இருக்குது, இவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம், நல்லா பண்ணுவார் அப்படின்னு நம்பி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்கல்ல, அதுக்கு பேர் தான் பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ். அடுத்து நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஒருத்தருக்கு ஒரு துறையில் சுத்தமாக டேலண்ட்டே இருக்காது, திறமையே இருக்காது. ஆனால் இவர் நமக்கு தெரிஞ்ச ஒரு சொந்தக்காரரு, ஃப்ரெண்டு, எல்லாத்தையும் விட நம்மால் இவர், நான் எதை மீன் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும், நம்மால் அப்படிங்கிறதுக்காகவே அவருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. இது சினிமாலன்னு மட்டும் கிடையாது, எல்லா துறையிலுமே நடக்கும். அப்படி திறமையே இல்லாமல் வர சில நபர்களுக்கு கூட சில வாட்டி டைமிங் நல்லா ஒர்க் அவுட் ஆகிடும். இன்னொரு திறமையான ஒரு நபர் வந்து அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ணுற வரைக்கும் அவங்க பாட்டுட்டு வண்டியை ஓட்டிகிட்டு இருப்பாங்க, ஓட்டுறவருக்கும் ஓட்டுவோங்கிற மாதிரி. சினிமாலன்னு நம்ம பார்க்கும்போது இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா ஒய்ஜி மகேந்திரன் ஒரு நடிகர் இருக்கார். உங்கள் எல்லாருக்குமே அவரை நல்லா தெரிஞ்சிருக்கும். ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் வில்லனாகவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக நடிப்பார், நல்ல நடிகர். மாநாடில் கூட அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரீசெண்டாக சொல்லணுன்னா எஸ்ஜே சூர்யா மெயின் வில்லனாக இருந்தால் கூட எஸ்ஜே சூர்யாவுக்கே பல விஷயங்கள் சொல்கிற மாதிரி அவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரில் சூப்பராக பண்ணியிருப்பார். அவர் எந்த அளவுக்கு நல்ல நடிகரோ அதே அளவுக்கு அவர் ஒரு ஒஸ்ட்டு காமெடியன்.
அவரை காமெடியனுங்கிற கேட்டகரியில் எப்படி கொண்டு வந்தாங்கங்கிறது எனக்கு இப்போ வரைக்கும் புரியவே இல்லை. ஒரு காமெடி கூட சிரிப்பே வராது, வெறுப்பு தான் வரும். ஒரு காமெடினா இருந்தால் தானே அவர் பண்ணுற காமெடி வந்து நமக்கு சிரிப்பு வரும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான படங்களில் காமெடியனாக நடிச்சிருக்காரு. தமிழ் சினிமாவில் இந்த 60, 70, 80கள் காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராமா ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து சினிமாவில் கொடுப்பாங்க. ஏன்னா பெரிய பெரிய ட்ராமாஸ்க்கெல்லாம் தமிழ் சினிமாவுடைய நிறைய இயக்குனர்கள் போவாங்க. அதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க நடிக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமாவில் வாய்ப்பு கொடுப்பாங்க. ட்ராமாலேருந்து வந்தவங்க பல பேர் இருக்காங்க சினிமாவில். நடிகர் ஒய்ஜி மகேந்திரனும் ட்ராமா மூலயமா தான் தமிழ் சினிமாவுக்கு வந்தார். அவங்க ஃபேமிலியே மிகப்பெரிய ட்ராமா ட்ரூப் வச்சுருக்காங்க. அந்த காலத்துலேருந்து நிறைய ட்ராமாக்கள்லாம் போடுவாங்க. அவரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்கிறது நல்லாவே தெரியும். 1970 டைரக்டர் கே பாலச்சந்தர் டைரக்ஷனில் வெளியான நவகிரகம் படம் மூலயமா தான் தமிழ் சினிமாவில் ஒய்ஜி மகேந்திரன் அறிமுகமாகிறாரு. கே பாலச்சந்தர் தான் ட்ராமா பார்த்துட்டு இந்த லிங்க்ல பார்த்தீங்கன்னா ஒய்ஜி மகேந்திரன் அவர்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு சினிமாவுக்கு. அவர் ட்ராமா மூலயமா வந்தார், நிறைய படங்களில் கேரக்டர் ரோல்ஸ்லாம் பண்ணார். அது வேற, அது நடிப்பு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஒய்ஜி மகேந்திரனை காமெடியனா திணிக்கிற ஒரு வேலையும் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் நடந்துகிட்டு இருந்தது. 70கள் கிட்டத்தட்ட முடிய போகிற அந்த காலகட்டத்தில் 80கள் ஸ்டார்ட் ஆகிற அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜியோடைய எரா முடிஞ்சு ரஜினி கமலோடைய எரா வந்து ஸ்டார்ட் ஆகுது. எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் காமெடியன்ஸ் அப்படின்னா நாகேஷ் சொல்லலாம். அதே மாதிரி சந்திரபாபு இருந்தார். சந்திரபாபு ஒரு கடத்தில் இறந்துட்டார். நாகேஷும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக காமெடியில் ஃபேட் அவுட் ஆகி கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்றைக்கி எப்படி தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய அளவில் காமெடியின் பஞ்சம் இருக்கோ அதே மாதிரி தான் அந்த காலகட்டத்திலே இருந்தது. சுருளிராஜன் இருந்தார். அவர் சில படங்கள் மட்டும்தான் நடித்தார். ரொம்ப சீக்கிரமாகவே இறந்துட்டார். அவர் காமெடியும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த காலகட்டத்தில் காமெடின்னு ஒருத்தர் வேணுமே அப்படிங்கிறதுக்காகவே ஒய்ஜி மகேந்திரனை பல படங்களில் வாண்டடாக திணிப்பாங்க காமெடினா. சைமல்டேனியஸாக ரஜினி கூடயே நடிப்பார், கமல் கூடயே நடிப்பார். என்ன ஒன்று பார்க்குற ஆடியன்ஸுக்கு மட்டும் சிரிப்பே வராது. இதே மாதிரியே காமெடியனா எக்கச்சக்கமான படங்கள் நடிச்சிட்டாரு ஒய்ஜி மகேந்திரன். என்ன ஒன்று சிரிப்பு வராது, வெறுப்பு தான் வரும் அவர் காமெடியை பார்த்தா. கமலஹாசனுடைய அந்த சகலகலாவல்லவன் படம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கழுதை கத்துற மாதிரி கத்திக்கிட்டு அது ஒரு மேனரிசம்னு பண்ணி காமெடின்னு பண்ணுவார். எரிச்சலாயிரும் அதெல்லாம் பார்த்துட்டு. ஸோ இப்படி ஒரு காலகட்டம் போயிட்டு இருக்கும்போது தான் காமெடியை காப்பாற்றுறதுக்காகவே 2 லெஜெண்ட்ஸ் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க, கவுண்டமணி, செந்தில்னு. கவுண்டமணி அண்ட் செந்திலோடைய என்ட்ரிக்கு அப்புறமா காமெடியில் கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து பட்டையை கலப்பி தமிழ் சினிமாவே தங்களுடைய காமெடினால் டேக் ஓவர் பண்ணிடுறாங்க. எப்போவுமே அதீத திறமை இருக்கிற ஒருத்தன் கூட திறமையே இல்லாத ஒருத்தனால போராட முடியாதுல்ல. ஸோ கவுண்டமணியும் செந்திலும் செம்ம பீக்குக்கு வராங்க. காமெடியனே இல்லாமல் காமெடியான நடிச்சிட்டு இருந்த ஒய்ஜி மகேந்திரனுடைய வாய்ப்புகள்லாம் காமெடியனாக குறைஞ்சி அவர் மறுபடியும் கேரக்டர் ஆர்டிஸ்டாகவே கண்டினியூ பண்ணுறாரு. ஸோ காமெடியனே இல்லாத ஒரு நபர்னால கூட காமெடியனாக ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிறது நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் மூலயமா நடக்குது பார்த்தீங்களா. இதுதான் நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ். இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம இதை சொல்லணும் அப்படின்னா சதீஷ்னு ஒரு நடிகர் இருக்காரு. அவர் காமெடி நடிகர் சதீஷ்னு சொல்லுவாங்களே தவிர அவருடைய எந்த காமெடியுமே எனக்கு பெருசாக சிரிப்பு வந்தது கிடையாது. இப்போ நான் ஒரு கவுண்டமணி செந்தில் காமெடி பார்க்கும்போதோ, வடிவேல் காமெடி பார்க்கும்போதோ, விவேக், சந்தானம் இவங்க காமெடிலாம் பார்த்து வயிறு வலிக்க சிரிச்சிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பீங்க. ஆனால் சதீஷோடைய ஏதாவது ஒரு காமெடி பார்த்து நீங்கள் அந்த மாதிரி சிரிச்சிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். நடிகர் சதீஷும் தமிழ் சினிமாவில் ரொம்ப கஷ்டப்பட்டு அவருடைய திறமையெல்லாம் 100% ப்ரூவ் பண்ணி அப்படிலாம் ஒன்றும் வந்துடல. கிரேசி மோகன் இருக்கார் இல்லையா, தமிழ் சினிமாவுடைய ஃபேமஸான ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைலாக் ரைட்டர். அவர் வந்து சினிமாவை தாண்டி ஒரு ட்ரூப் வச்சுக்கிட்டு நிறைய ட்ராமாஸ்லாம் பண்ணுவார், டெலிவிஷன் சீரீஸும் பண்ணுவார். அவருடைய அந்த ட்ராமா ட்ரூப்பில் சதீஷும் பார்த்தீங்கன்னா பல வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்படி கிரேசி மோகன் கதை வசனம் எழுதின செரிங்கிற படத்தில் ஒரு சின்ன ஒரு ரோல் வந்து பண்ணுறாரு. எப்போவுமே சினிமாவுக்குள்ளே எப்படியாச்சும் வந்துட்டா நிறையா கான்டாக்ட் லிங்க்லாம் கிடைக்கும்ல. அப்படி தான் டைரக்டர் ஏஎல் விஜய் அவர்களுடைய லிங்க் இவர் கிடச்சி அவர் எடுத்த 2வது படமான பொய் சொல்ல போகிறோங்கிற படத்துக்கு டைலாக் ரைட்டராக பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஒர்க் பண்ணுறாரு. அப்படியே ஏஎல் விஜயோடைய லிங்க் மூலியமாகவும் இன்ஃப்ளூயன்ஸ் மூலியமாகவும் மதராசப்பட்டினம் படத்தில் ஒரு ரோல் பண்ணுறாரு. நிறைய சின்ன சின்ன படங்களும் பண்ணிட்டு வராரு. இவருக்கு எங்கே இவருடைய ஃபேஸ் வேல்யூ நல்லா ரெஜிஸ்டர் ஆகி இவருக்கு ஒரு பிரேக் த்ரூ கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சல் படத்தில் தான். எதிர்நீச்சல் மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச ஒரு படத்தில் இவர் இருந்தார். அந்த படத்தில் கூட இவர் காமெடி பண்ணி மக்களை வயிறு வலிக்க சிரிப்பு மலையில் ஆழ்த்திட்டாருன்னெலாம் சொல்ல முடியாது. இவரை ஃப்ரெண்டாக கூட வச்சுட்டு சிவகார்த்திகனே முடிஞ்சவரை எல்லாம் காமெடியும் பண்ணியிருப்பார். இவர் நடித்த முக்காவாசி படத்தில் அப்படி தான். இவர் கூட வச்சுக்கிட்டு ஹீரோக்களே காமெடிலாம் பண்ணிடுவாங்க. இவர் சும்மா காமெடிங்கிற பேரில் சில கவுண்டர்லாம் அடிப்பார், சில டைலாக்லாம் பேசுவார். இன்னும் ஒன்று சிரிப்பு தான் வராது. இப்படியே இவர் நிறைய படங்கள் நடிச்சிட்டாரு, நிறைய பெரிய ஹீரோக்கள் கூடயே நடிச்சிட்டாரு. சோலோ காமெடி ஹீரோவாகவும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போல்லாம் இவருக்கு காமெடியில் அபரிவிதமான திறமை இருக்குது. அப்படியே பட்டையை கிளப்பிடுவார் ஸ்க்ரீனில் வந்தார்னா அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது, அந்த லிஸ்ட்டில் கூட சேர்க்க முடியாது. அப்படி இருந்தும் இவர் இத்தனை படங்கள் நடிச்சிருக்காருன்னா அதுக்கு காரணம் இவருக்கு கிடைச்ச நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தமிழ் சினிமாவில் நீண்ட நாளாகவே அந்த காமெடியனுக்கான பஞ்சம் போயிட்டு
போயிட்டு இருக்கு, அதுவும் ஒரு காரணம். நான் ஏன் சாய் அபேங்கர்ல ஆரம்பிச்சு இந்த விஷயத்தை இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்லிட்டு இருக்கேன்னா, பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸுக்கும் நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸுக்கும் இதுதான் வித்தியாசம். சினிமாவில் மியூசிக்கை தாண்டி மற்ற துறை, இப்போ ஆக்டிங் சரியாக வரல, சுமாராக தான் வரும் அப்படின்னா கூட டைம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா எப்படியோ வண்டியை ஓட்டிடலாம். அதே மாதிரி காமெடியே வராமல் காமெடின்னு சொல்லி கூட வண்டியை ஓட்டிடலாம். சதீஷ், யோகி பாபு மாதிரி ஆட்கள்லாம் அப்படி தான் ஓட்டிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் மியூசிக்கில் மட்டும் ஏமாற்றவே முடியாது. படத்துக்கு படம் பாடல்களை நீங்கள் ஹிட் பண்ணியே ஆகணும். பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா போடணும். ஹிட்டே கொடுக்காம ஒரு மியூசிக் டைரக்டரால் பல நாட்கள்லாம் ஒப்பேற்ற முடியாது, ஓட்ட முடியாது. ஸோ சாய் அபேங்கருக்கு கிடைச்ச இத்தனை படங்கள் கூட ஒரு வகையான பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸில் தான் அவருக்கு கிடச்சிருக்கு. ஆனால் நினச்சதை விட ரொம்ப அதிகமாக கிடச்சிருச்சு. அதுதான் இங்கே பிரச்சனையே. சாய் அபேங்கரும் இந்த 3 ஆல்பம் சாங்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏஆர் ரகுமான் கிட்ட, அனிருத் கிட்டலாம் ப்ரோக்ராமிங்கில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த வாய்ப்பு கூட ஏஆர் ரகுமான் கிட்டேயும் அனிருத் கிட்டேயும் ஒரு கஷ்டப்பட்டு அப்ரோச் பண்ணி அப்படி தான் சேர்ந்தார் அப்படின்னு சொல்ல முடியாது. இவங்க அப்பா அம்மா ஆல்ரெடி சிங்கர்ஸுங்கிறதுனால அந்த இன்ஃப்ளூயன்ஸில் பார்த்தீங்கன்னா இவர் போய் சேர்ந்துருப்பார். ஆனால் இவர்கிட்ட ஒரு மியூசிக் நாலேஜ் இருக்குது, இவர்கிட்ட மியூசிக்கில் டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி எவ்வளோ பேர் சாங் பண்ணுறேன், நானும் ஆல்பம் பண்ணுறேன்லாம் பண்ணுறாங்க. அதை பெய்டு ப்ரொமோஷன் பண்ணுறாங்க, பப்ளிசிட்டி பண்ணுறாங்க. ஆனாலுமே அந்த சாங்லாம் மக்களுக்கு பிடிக்கணும், மக்கள் மத்தியில் அது ஹிட் ஆகணும் இல்லைங்க. சாய் மியூசிக் பண்ண இந்த 3 சாங்ஸு, கட்சி சேர, ஆசை கூட, சித்திரபுத்திரி, இந்த 3 சாங்குமே நீங்கள் கேட்டிருப்பீங்க. இதுக்கும் பெய்டு ப்ரொமோஷன், பப்ளிசிட்டி எல்லாமே நடந்துச்சு. ஆனாலுமே மக்கள்கிட்ட இந்த சாங்லாம் போய் சேர்ந்துருக்குல்ல, பெரிய லெவலில் ஹிட் ஆகிருக்கு. மக்கள் எல்லாருமே ரசிக்கிற அளவுக்கு இந்த சாங்லாம் அமைஞ்சிருக்கு. டேலண்ட் இருந்தால் தானே இதெல்லாம் நடக்கும். சும்மா ஒருத்தர் ஒரு சாங்கை போட்டார், பப்ளிசிட்டி ப்ரொமோஷன் பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுனாலே மக்கள் அதை ஒத்துக்க மாட்டாங்கல்ல. இவர் ஏஆர் ரகுமான் கிட்டேயும் அனிருத் கிட்டேயும் ப்ரோக்ராமிங்கில் ஒர்க் பண்ணியிருக்காருல்ல, அவங்க 2 பேரும் தொடர்ந்து நிறைய படங்களுக்கு மியூசிக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு ப்ரோக்ராமிங்கில் ஒர்க் பண்ணும்போதே நிறைய டேரக்டர்ஸ் கூடயும் ப்ரொடியூசர்ஸ் கூடயும் ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான அந்த சூழல் வந்து இவருக்கு அமைஞ்சிருக்கும். அப்போவே இவருடைய ஒர்க்கெல்லாம் நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பாங்க, பார்த்துருப்பாங்க. அதனால் மட்டும் சாய் அபேங்கருக்கு சான்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு கூட ஆயிராது. இப்போ இந்த 3 ஆல்பம் சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. 3மே சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிருக்கு. நல்ல சென்சேஷனை கிரியேட் பண்ணியிருக்காரு யூத் மத்தியில். இந்த படங்கள்லாம் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடியே சாய் அபேங்கர்னா இவர் தான் அப்படின்ட்டு இன்னைக்கு உள்ள சோஷியல் மீடியா இதில் வந்து நல்லாவே ரீச் ஆகிட்டாரு. எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சின்ன வயசாக வேறு இருக்கார், 20 வயசு தான் ஆகுது. இவருக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்தா என்ன, இவர் ஒரு மியூசிக் டைரக்டராக உருவாக்கி விடுவோமே அப்படின்னு நினச்சி கூட இவருக்கு நிறைய பேர் வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம், நிறைய திறமையான மியூசிக் டைரக்டர்லாம் இருக்காங்களே, அவரெல்லாம் விட்டுட்டு இவரை ஏன் இந்த அளவுக்கு புஷ் பண்ணுறாங்க, இவரை ஏன் இந்த அளவுக்கு வாய்ப்பெல்லாம் கொடுக்குறாங்க, அவங்களுக்குலாம் நிறைய வாய்ப்புகள்லாம் கொடுக்கலாமே, ஏன் படம் பண்ணவங்க கூட நிறைய பேர்லாம் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கி தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பல மியூசிக் டைரக்டர் இருந்தாலுமே நம்பர் 1 மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அனிருத் தான். ஏஆர் ரகுமான் இருக்கலாம், இளையராஜா இருக்கலாம், அவங்களாம் லெஜெண்ட். அதே மாதிரி யுவன் சங்கர் ராஜாவாகட்டும், ஹாரிஸ்லாம் இப்போ ரெகுலராக படம் பண்ணுறது கிடையாது. சின்ன சின்ன மியூசிக் டைரக்டர் நிறையா பேர் இருக்காங்க. என்னதான் நிறையா பேர் இருந்தாலும் சாங்ஸ்லாம் ஹிட்டு கொடுத்தாலும் கன்சிஸ்டண்ட்டாக இன்றைக்கி ஹிட்டு கொடுக்கறது, போடுற பாட்டெல்லாம் வைரல் ஆக்குறது, யூத்து மத்தியில் எப்போவுமே ஒரு ட்ரெண்டிங்லேயே இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அனிருத் தான். அவர் தான் நம்பர் 1 இடத்துல இருக்கார். நிறைய மியூசிக் டைரக்டருக்கு அதீத திறமை இருந்துமே கன்சிஸ்டன்சிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட மிஸ் ஆகுது. நிறைய பேர் ஹிட்டு கொடுக்குறாங்க, அதை கன்சிஸ்டன்ஸாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சிங்கிறது ரொம்பவே முக்கியம். இப்போ அனிருத் வந்து காப்பி கேட் மியூசிக் பண்ணுறாரு, அவர் பாடல்கள் ஏற்கனவே கேட்ட மாதிரி இருக்குது, அப்படி இப்படின்னு 1008 குற்றச்சாட்டு அவர் மேலே இருக்குது. ஆனாலுமே அவர் கன்சிஸ்டன்ட்டாக ஹிட்டு கொடுக்குறாரு. அவருடைய சாங்ஸ் எப்படியாச்சும் பட்டி தொட்டி ஃபுல்லாக வைரல் ஆயிடுது, சென்சேஷன் ஆயிடுது. அந்த மேஜிக்கை வந்து அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு. அதுதான் அவருடைய சக்ஸஸுக்கு காரணமாக இருக்குது. ஒரு பக்கம் அனிருத் கிட்ட இருக்கிற மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி பெரிய ஹீரோக்கள் படத்துக்கு மட்டும்தான் அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. அதுவும் பெரிய பட்ஜெட் படத்துக்கு தான் பண்ணுறாரு. சின்ன பட்ஜெட் படத்துக்கோ ஓரளவுக்கு மினிமம் பட்ஜெட் படத்துக்கு கூட ஒரு மியூசிக் பண்ணுறது கிடையாது. ஸோ அனிருத்தோடைய இந்த செயல் வந்து நிறைய பேருக்கு ஒரு வருத்தத்தை கொடுத்துருக்கலாம், நிறைய டேரக்டர்ஸுக்கு. இப்போ இந்த பையன் வந்து புதுசாக ஒரு சென்சேஷனாக வராரு, மக்கள் மத்தியில் நல்ல டேலண்ட்டும் இருக்குது, வயசும் கம்மி தான். இப்போ இந்த சாய் அபேங்கருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இவரை ஒரு மியூசிக் டைரக்டரை நம்ம உருவாக்குவோமே, இவரை வச்சு நம்ம பண்ணிக்குவோமே அப்படிங்கிறதுனால கூட பல வாய்ப்புகள் வந்து இவருக்கு கிடைக்கலாம். அதுக்குன்ட்டு பல பேருடைய வாய்ப்புகளை சாய் அபேங்கர் வந்து தட்டி பறிக்கிறாரு, இவர் தான் எல்லா வாய்ப்பையும் வந்து வாங்கிக்கிறாரு அப்படின்லாம் நம்ம சொல்லிட முடியாது. யாருக்கு என்னென்ன கிடைக்கும்னு இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக அது கிடைக்க தான் செய்யும். அதே மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு அவருக்கு கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறத தாண்டி காம்பினேஷன் அமையிறது அப்படிங்கிறதும் ரொம்பவே முக்கியம். ஏன்னா தமிழ் சினிமாவில் ஒரு மியூசிக் டைரக்டருக்கும் ஒரு டேரக்டருக்கும் காம்பினேஷன் அமைஞ்சு அவங்க ஒன்றாவே பல படங்களுக்கு ட்ராவல் பண்ணுவாங்க. தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி லெஜெண்டரி காம்பினேஷன்ஸ் நிறையவே அமைஞ்சிருக்கு. ஆடியன்ஸுக்கு நல்லா கனெக்ட் ஆகிற மாதிரி சொல்லணும்னா மணிரத்னம் ஏஆர் ரகுமான், அதுக்கப்புறம் சங்கர் ஏஆர் ரகுமான், அதுக்கப்புறம் ஜிவிஎம் ஹாரிஸ் ஜெயராஜ், செல்வராகவன் யுவன் சங்கர் ராஜா, சந்தோஷ் நாராயணன் பா ரஞ்சித், இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. நான் சிலது மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஒரு டேரக்டருக்கும் மியூசிக் டைரக்டருக்கும் நல்லா அந்த காம்போ ஒர்க் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க தொடர்ந்து நிறைய படத்தில் ஒன்றாவே ஒர்க் பண்ணுவாங்க. அந்த டேரக்டர்
டேரக்டருக்கு ஒரு பெரிய பெரிய படங்கள்லாம் கிடச்சா கூட எனக்கு இவர் தாங்க கம்ஃபர்டபுள், இவர் மியூசிக் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த டேரக்டர் அந்த மியூசிக் டைரக்டருக்காக ரெக்கமெண்ட் பண்ணி அவருக்கு அந்த பெரிய ஹீரோவுடைய படம் பார்த்திங்கன்னா கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய நடக்கும். உதாரணத்துக்கு ரஞ்சித்துக்கு மெட்ராஸ் படம் முடிச்சதுக்கப்புறமா ரஜினியை இயக்குற அந்த வாய்ப்பு கிடைக்குது கபாலி படத்துக்காக. அவர் நினச்சிருந்தா டாப் மோஸ்ட் மியூசிக் டைரக்டரான ஏஆர் ரகுமான், அனிருத், யுவன் சங்கர் ராஜா, ஹாரிஸ் யாரை வச்சோன்னா பண்ணியிருக்கலாம், யாரை கேட்டிருந்தாலும் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஆனால் எனக்கு வந்து சந்தோஷ் நாராயணன் தான் கரெக்டு, அவர் தான் எனக்கு கம்ஃபர்ட்டு, அவரே என் படத்துக்கு பண்ணட்டோன்ட்டு ரஞ்சித் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக நின்னார். அதே சமயம் சந்தோஷ் நாராயணனும் வெறும் ரஞ்சித் படத்துக்கு மட்டும்தான் மியூசிக் பண்ணல, வெளிப்படத்துக்கும் மியூசிக் பண்ணியிருக்காரு, நிறைய ஹிட் சாங்ஸ்லாம் கொடுத்துருக்காரு, நல்ல டேலண்டான ஆள் தான். ஆனாலுமே அந்த படத்துடைய வாய்ப்பு ரஞ்சித் வந்து எனக்கு இவர் தான் வேணும்ன்ட்டு ஸ்ட்ராங்காக நின்னதுனால தான் சந்தோஷ் நாராயணன் அவர்களுக்கு கிடச்சிது. இந்த மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டருக்கு ஒரு டேரக்டர் கூட நல்ல காம்பினேஷன் மெயின்டைன் ஆகுது அப்படின்னா அந்த டேரக்டர் மூலியமாகவும் நிறைய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். சில இயக்குனர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரே ஆள் கூட எதுக்கு நம்ம ட்ராவல் பண்ணோம், படத்துக்கு படம் டிஃப்ரெண்ட்டான மியூசிக் டைரக்டர் கூட ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு படத்துக்கு இவர் தான் மியூசிக் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது டிசைட் பண்ணுறது அந்த டேரக்டரோட ஒப்பீனியன் தான். அதை நம்ம யாரும் தப்புன்னெலாம் சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸும் இருக்குன்னு சொல்கிறேன். அடுத்து சாய் அபியங்கரை பற்றி பல பேர் பேசும்போது அவர் தன்னையத்தானே நல்லா ப்ரொமோட் பண்ணிடுறாரு, நல்ல பிஆர் ஒர்க் அவருக்கு நடக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதாவது இன்றைக்கி காலகட்டத்தில் சாய் அபியங்கர் தான் தன்னையத்தானே ப்ரொமோட் பண்ணிடுறாரு, பிஆர் ஒர்க்லாம் அவருக்கு ஹெவியாக இருக்குது அப்படின்லாம் கிடையாது. இந்த பிஆர் ஒர்க்கு தன்னைத்தானே ப்ரொமோட் பண்ணிக்கிறதுங்கிறது காலங்காலமாக இண்டஸ்ட்ரியில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது நாட் ஓன்லி மியூசிக் டைரக்டர்ஸுக்குன்னு மட்டும், நிறைய நடிகர்கள் கூட இதெல்லாம் பண்ணுவாங்க. புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு ப்ராடக்டை மார்க்கெட்டில் லான்ச் பண்ணுறாங்கன்னா லான்ச் பண்ணதோடு அந்த கம்பெனி வந்து அப்படியே நிறுத்திடுவாங்களா? இந்த ப்ராடக்டை எந்தெந்த வழியிலலாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்தந்த வழியிலலாம் இறங்கி மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க, விளம்பரப்படுத்துவாங்கல்ல. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் சினிமாவில் பிஆர் ஒர்க்குங்கிறது. முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தில் அதீத திறமை இருக்குன்ட்டு அவர் ஒரே ஒரு ரூமுக்குள்ளே மட்டுமே உட்காந்துட்டு இருந்தால் அவருக்கு எதுவுமே கிடைக்காது. திறமைக்கேற்ற உழைப்பு இருக்கணும், உழைப்புக்கேற்ற முயற்சி இருக்கணும். நம்மளை எந்தெந்த விஷயத்துலலாம் ப்ரொமோட் பண்ணிக்க முடியும்ன்ட்டு இருக்குதோ அந்தந்த விஷயத்துலலாம் ஒருத்தர் வந்து இறங்கி தன்னையை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. இப்படிலாம் பண்ணுறவங்க வந்து தப்பானவங்க, திறமை இருந்து இதெல்லாம் பண்ணாமல் இருக்காங்கல்ல அவங்க தான் கெத்து அப்படின்ட்டு ஒரு தவறான புரிதலில் பல பேர் இருக்காங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. தன்னைத்தானே சினிமாவில் வந்து ஒரு பிஆர் ஒர்க் பண்ணி அது மூலிமா ப்ரொமோட் பண்ணிக்கிறதுங்கிறது தன்னையை முன்னிலைப்படுத்திக்கிறாங்க, அவ்வளோதானே தவிர இதில் பெருசாக தப்புன்னெலாம் எதுவுமே கிடையாது. அடுத்து ஃபைனலாக சாய் அபியங்கர் மேலே பல பேர் வைக்கிற குற்றச்சாட்டே அவர் ஒரு நெப்போட்டிசம் பண்ணி தான் இத்தனை பட வாய்ப்பு அவர் வாங்கிட்டாரு, அவங்க அப்பா அம்மா பிரபல சிங்கர்ஸு இப்படின்னு சொல்கிறது தான். ஒரு விஷயம் நம்ம இந்த இடத்துல நல்லாவே புரிஞ்சுக்கணும், தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த நெப்போட்டிசம் அப்படிங்கிறது சுத்தமாக கிடையவே கிடையாது. இப்போ ஒரு பாலிவுட் எடுத்துக்கலாம், ஒரு டோலிவுட் எடுத்துக்கலாம், அங்கே நெப்போட்டிசம் இருக்குன்னா கண்டிப்பாக இருக்குது. அங்கே சினிமா பின்புலம் இல்லாத ஒருத்தங்க சினிமாவில் வந்து ஜெயிச்சதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ரொம்ப கம்மியான அளவில் தான் அந்த ரெண்டு இண்டஸ்ட்ரியிலையுமே இருப்பாங்க. ஆனால் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பின்புலம் உள்ள ஒரு அப்பா டைரக்டரு, அப்பா ப்ரொடியூசரு, அப்பா நடிகர்னு வந்து ஜெயித்தவங்களும் இருக்காங்க. எந்த பின்புலமும் இல்லாமல் சினிமாவுக்கு வந்து திறமையை மட்டுமே வச்சுக்கிட்டு சாதித்தவங்களும் இங்கே பல பேர் இருக்காங்க. ஸோ நம்ம ஊரில் வந்துட்டு நெப்போட்டிசம் அது இதுன்னெலாம் பேசிகிட்டு இருந்தாங்கன்னா இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஒரே ஒரு விஷயந்தான், அப்பா ப்ரொடியூசரு, அப்பா நடிகர், அப்பா இயக்குனருங்கிறதுனால அவங்களுக்கு அவங்களுடைய மகன்களுக்கு மகள்களுக்கு வந்து ஈஸியாக சினிமா உள்ளே வரத்துக்கான என்ட்ரி டிக்கெட் கிடச்சிரும். அவங்க அப்பா பெரிய ஆள் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு 2-3 பட வாய்ப்புகள் கூட கிடைக்கும். ஆனால் அவங்கக்கிட்ட தனித்திறமைன்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் இண்டஸ்ட்ரியில் லாங் டேர்மாக ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு அவங்களால நிற்க முடியுமே தவிர திறமெல்லாம் இல்லாமல் அப்பா இயக்குனர், ப்ரொடியூசரு, தயாரிப்பாளர் அப்படின்னு வந்து எவ்வளோ பேர் தோற்றவங்கலாம் இருக்காங்க. ஏன் இப்போ ஒரு சத்யராஜ் இருக்கார், தமிழ் சினிமாவில் சத்யராஜ் வந்து ஒரு முக்கியமான ஒரு நடிகர் தான். அப்போது ஹீரோவாக இருந்தார், இப்போ ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்லாம் பண்ணுறாரு, ஏகப்பட்ட படங்கள் வெற்றி கொடுத்துருக்காரு, ஜெயிச்சிருக்காரு. அவர் பையன் சிபிராஜை வந்து அறிமுகப்படுத்தி வச்சார் ஹீரோவா. சிபிராஜ் இவர் கூடவே சேர்ந்து நடித்தார், தனியாகவும் சோலோ ஹீரோவாலாம் நடித்தார். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் சிபிராஜால் சத்யராஜ் அளவுக்குலாம் வர முடியலையே, ஒரு சோலோ ஹீரோவாக பெரிய இடத்துக்குலாம் வர முடியல, பெருசாக ஜெயிக்க முடியல. இன்றைக்கி வரைக்கும் சின்ன சின்ன படங்கள்லாம் பண்ணிவிட்டு அவர் போராடிட்டு தான் இருக்கார். ஏன் சத்யராஜ் கிட்ட இல்லாத பணமா, அவர்கிட்ட இல்லாத செல்வாக்கா, இன்ஃப்ளூயன்ஸா, நெப்போட்டிசம்லாம் பண்ணி தான் பையனை வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக நினச்சிருந்தா உருவாக்கியிருக்கலாமே, ஏன் முடியல? ஏன்னா நெப்போட்டிசம்னு ஒன்று நம்ம ஊரில் கிடையாது. என்னதான் இவருடைய பையன் இன்னொரு பையன் இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஒரு தனித்தரமான ஒன்று இருக்கணும். மக்களை ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க என்டர்டெயின் பண்ணியிருக்கணும். எல்லாத்தையும் தாண்டி அவங்களுக்கு டைம் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கணும். இவ்வளோ விஷயம்லாம் இருக்குது. சும்மா நெப்போட்டிசம் அதெல்லாம் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகாது. ஏன் அருண் விஜய் எடுத்துக்கோங்க, நல்ல டேலண்டான ஆக்டர் தான்.
வில்லனாகவும் நடிக்கிறாரு. அட் த சேம் டைம் சோலோ ஹீரோவாகவும் குற்றம் 23 தடம் மாதிரி படங்கள்லாம் அவர் ஜெயிச்சிருக்காரு. ஆனாலுமே ஒரு நட்சத்திர நடிகராக தனக்குன்னு ஒரு பயங்கரமான ஃபேன் பேஸு மார்க்கெட்லாம் உருவாக்கி ஸோ அந்த மாதிரியான ஒரு நட்சத்திர நடிகருக்கான அந்த ஸ்டேட்டஸ்க்கு அவரால் போக முடியல. இப்போ வரைக்கும் அவர் போராடிட்டு தான் இருக்கார். அவருடைய அப்பா விஜயகுமாருக்கு இல்லாத பணமா இல்லை அவர்கிட்ட இல்லாத ஒரு செல்வாக்கா இன்ஃப்ளூயன்ஸா இதெல்லாம் பண்ணி அருண் விஜயை ஒரு விஜய் மாதிரி அஜித் மாதிரி இடத்துக்கு கொண்டு வந்திருக்கலாமே, ஏன் பண்ணல? நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நெப்போட்டிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. அப்படியே சில பேர் அதை பண்ணாலும் இங்கே பெருசாக அது ஒர்க் ஆகாது. இவ்வளோதான் மேட்ரு. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் சாய் அபேங்கருக்கும் பெரிய டிராபேக்லாம் இருக்க தான் செய்யுது. தெரிஞ்சோ தெரியாமலோ 8 பெரிய படத்துக்கு இவர் கமிட் ஆயிட்டாரு. இப்போ ஆடியன்ஸ் மத்தியில் அதுவே ஒரு பேசு பொருளாச்சு. இவர் ஒரு படம் கூட இன்னும் பண்ணல, ஆனால் 8 படங்களுக்கு இவர் கமிட் ஆயிட்டாரு அப்படின்ட்டு. இவர் இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 8 படத்துக்குமே ஒரு மியூசிக்கில் அடித்து பட்டையை கலப்பணும், சாங்ஸ் எல்லாம் வைரல் ஆக்கணும், பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் அடித்து பேசு பொருளாகணும். இப்போ செம்மையாக பண்ணிட்டாரா, இவருக்கு சான்ஸ் கொடுத்தது 100% ஒருத்தரா அப்படின்ட்டு. இல்லை அந்தளவுக்குலாம் இவருடைய மியூசிக் இல்லை, சாங்ஸ்லாம் பெருசாக எடுபடலை, அந்தளவுக்கு நல்லா இல்லை, இவர் ஓவர் ரைட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா இந்த 8 படத்தோட அழகாக ஏற கட்டிடுவாங்க. ஏன்னா எப்பவுமே சினிமாவில் வெற்றியை மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அழகாக தள்ளி வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அடுத்தவங்களை பார்த்து. இதுதான் ரியாலிட்டி. இந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிஃபை ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சாய் அபேங்கர் அடுத்த அனிருத்தா வருவாரா, அடுத்த ஏஆர் ரகுமானா வருவாரா அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய மியூசிக் வெளியாகி அது எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் மத்தியில் இம்ப்ரெசிவாக இருக்குது, அவர் உண்மையிலேயே இதுக்கெல்லாம் ஒர்த்தா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் அது இல்லாமல் இந்த நெப்போட்டிசம் அது இதுன்ட்டுலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்குல்ல, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒர்க் ஆகாது எதுவுமே அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.